வணக்கம். இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் 4வது பாடல் குறித்து காணலாம். திருவெம்பாவை பாடல்கள் என்பது பக்தி செய்து அருள் பெறுவதற்குரிய மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. மேலும் பக்தி செய்து இறைவனை பாடி பணிவதன் அவசியத்தை உலக உயிர்களுக்கு தெரிவிக்கிறது. சைவ சித்தாந்தம் குறிப்பிடக்கூடியதே பதி, பசு, பாசம் என்பதையே. இந்த பதியாகிய இறைவனை உயிர்கள் சென்று அடைவதற்கு இந்த உலக இன்பங்கள் என்ற மாயை இடையூறாக நிற்கின்றது. இந்த மாயை நீக்க வேண்டும், அந்த மயக்கத்திலிருந்து உயிர்கள் இழித்து எழ வேண்டும் என்பதற்காகவே திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகிறது எனலாம். மேலும் உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் செய்வதற்காக இறைவனாகிய சிவபெருமானை துயிலெழுப்பதற்காக பாடப்படும் பாடலையே நாம் திருப்பள்ளி எழுச்சி என்கின்றோம். இதில் மாணிக்கவாசகர் முதல் பாடலில் இறைவனின் குறித்து போற்றி பாடியுள்ளார். 2ஆம் பாடலில் இறைவனின் முக அழகு குறித்து பாடுகின்றார். 3ஆம் பாடலில் இறைவனின் திருவடி அழகினை எடுத்துரைத்துள்ளார். நாம் இன்று காண இருக்கின்ற 4வது பாடல் சிவபெருமானை எவ்வாறு வணங்கி அடியவர்கள் வணங்கி அருள் பெற வேண்டிய நிலையை குறித்து வர்ணித்துள்ளதை உணரலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள தலைவன் திருப்பெருந்துறையில் குடிக்கொண்டுள்ளார். திருப்பெருந்துறையில் குடிக்கொண்டுள்ள இறைவனின் பெயர் ஆத்மநாதன். ஆம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள், அதாவது ஆத்மாக்கள் அனைவரும் ஆத்மநாதனிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே இப்பாடலை ஆத்மநாதன் குறித்தே பாடியுள்ளார் மாணிக்கவாசகர். உலக உயிர்கள் வீடு பேறு பெறுவதற்கு கருவியாக, பிறவிக்கடலிலிருந்து கரையேறுவதற்கு துணையாக திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவன் கருவியாக விளங்குகின்றார். திருப்பெருந்துறையில் வாழக்கூடிய மக்கள் இன்று அதை ஆவுடையார் கோயில் என்று வழங்குகின்றனர். அரிமர்த்தன பாண்டியரிடம் அமைச்சராக இருந்த வாத ஊரர் குருந்த மரத்தடியில் இறைவன் குருவாக வந்து அவரை ஆட்கொண்ட பிறகு மாணிக்கவாசகராக மாறிய அருள் பெற்றிருக்கக்கூடிய தலமே இந்த திருப்பெருந்துறை. இறைவனின் கட்டளைப்படி மாணிக்கவாசகர் அவருடைய தன்மையினால இந்த கோயிலை, ஆவுடையார் கோயிலை திருப்பெருந்துறையில் அவர் கட்டினார். ஒரு முறை இறைவன் முதிய அந்தணன் வேடத்தில் இந்த பூமிக்கு திருப்பெருந்துறைக்கு வரார். எதுக்காக? 300 அந்தணர்கள் குடும்பம் அங்கே இருக்காங்க. அந்த அந்தணர் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேதங்களை கற்றுத்தரத்துக்காகவே அவர் வரார். அப்போ வேதங்களை கற்றுக் கொடுத்து ஒரு அந்தணன் வடிவத்தில் வந்து 300 குழந்தைகளுடைய அந்த வீட்டு குழந்தைகளுக்கும் வேதங்களை கற்றுக் கொடுத்த பிறகு அங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி, முளைக்கீரை உணவை உட்கொண்டு அந்த குழந்தைகளோடு விளையாடி மகிழ்ந்து வேதங்கள், வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் எடுத்துரைச்சார். சில காலம் அவங்களோடு இருந்த பிறகு ஒரு நாள் திடீர்னு அவர் மறைஞ்சிடறார். குழந்தைங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. தன்னுடைய குருவை தேடி அலைகிறாங்க. பெற்றோர்களிடம் சென்று புலம்புறாங்க. பெற்றோர்களும் தேடி சிவபெருமானை காண முடியவில்லை. அதற்கு அன்றைய நாள் இரவில் அனைவருடைய கனவிலும், குழந்தைகளுடைய அனைவருடைய கனவிலும் சிவபெருமான் தோன்றுகிறார். வந்தது சிவபெருமானே என்பதை உணர்ந்து கொள்கின்றனர் குழந்தைகள். அப்போ சிவபெருமான் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய வரம் என்னென்னா, புழுங்கல் அரிசி, முளைக்கீரை மற்றும் பாகற்காய் இந்த உணவினை எனக்கு நைவேத்தியமாக வைத்து வணங்குங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைங்களுக்கு கற்றுத்தரத்துக்காகவே ஒரு விநாயகர் சிலையை வச்சு ஒரு பிரதிஷ்டை செஞ்சு ஒரு பாடசாலை உருவாக்குனாங்க மக்கள். அதே இடத்துல இன்றைக்கும் அந்த பாடசாலை நிறுவி வழிபட்டு வரக்கூடிய தன்மையை நம்மால் பார்க்க முடியுது. இவர் ஞானயோக சாஸ்திரம், வியாக்கரணம், தர்க்கம் என்று அனைத்தையும் குழந்தைகளுக்கு எடுத்துரைத்தவர். சிவபெருமான் மறைந்து தங்களுடன் இருந்து மறைந்து இருக்கக்கூடிய தன்மையை அந்தணர்கள் நன்கு உணர்ந்து கொண்டனர். மேலும் ஒரு தடவை பார்க்குறப்ப பாண்டியனுடைய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் துண்டகன் அப்படிங்கிற ஒரு அமைச்சன் இருந்தான். இவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். சிவபுரத்தில் இருந்தக்கூடிய வளத்தை உணர்ந்து அந்த சிவபுரத்தை தன்னுதையாக்க கொள்ளும் அப்படிங்கிற ஆசையில் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் குடும்பத்தை எல்லாத்தையுமே அடித்து விரட்டினான். அந்த பட்டயத்தை தன்னுடையதாக அவன் மாற்றிக்கொண்டான். மக்களுக்கு, அந்தணர்களுக்கு போவதற்கு இடமில்லாமல் கதியாக ஆத்மநாதனையே சென்று வணங்குகின்றனர். ஆத்மநாதன் இவருடைய துன்பத்தை நீக்க ஒரு முதிய அந்தணன் வேடத்தில் மீண்டும் உருவெடுத்து வருகின்றார். இந்த அந்தணர்கள்ட்ட பேசுகிறார், இந்த பூமியை நான் உங்களுக்கு வாங்கித்தரேன், அதுக்கு பதிலாக இந்த 300 பேத்துக்குரிய சிவபுரத்தில் எனக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். மக்களும் அதற்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் துண்டகனை நினச்சி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சிவபெருமான் பாண்டிய அரசனிடம் அழைத்து செல்கிறார்.
பட்டயத்தை எடுத்து காட்டுறார். அதே நேரத்தில் துண்டகனும் பட்டயத்தை எடுத்து காட்டுறான். அப்போ 2 பேர்த்தினுடைய பட்டயத்தையும் பார்த்த பிறகு பாண்டிய மன்னன், உங்களுடைய நிலம் எத்தகைய தன்முடையது என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே துண்டகன் சொல்கிறான், என்னுடைய பூமி வறண்ட பூமி அப்படின்னு சொல்லி. சிவபெருமான், இல்லை, இது ரொம்ப நீர்வளம் நிறைந்த பூமி அப்படிங்கிறார். அப்போ பாண்டிய மன்னன் அனைத்து மக்களையும் அழைத்து கொண்டு சிவபுரம் வந்து அங்கு நீரை தோண்டுவதற்காக, அதாவது நிலத்தை வெட்ட முற்படுறாங்க. அப்போ சிவபெருமானுடைய அருளால் அங்கு நீர் மேலிருந்து வந்தவுடன் அந்த பூமி இவர்களுக்கே வழங்கப்படுகிறது. துண்டகனுக்கு அமைச்சர் பதவியும் போய் அவனுக்கு தண்டனையும் கொடுக்குறான் அரசன். சிவபெருமானுக்கு 300 குடும்பங்கள் இருந்த அந்த குடும்பத்தில் இப்போ 301வது நபராக ஒரு பட்டயமாக சிவபெருமானுக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பெருந்துறை. இங்கே இருக்கக்கூடிய பாடலை தான் நம்ம திருப்பெருந்துறையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடலை தான் நம்ம சிவபெருமானுக்குரிய இந்த பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருப்பால், அதாவது சிவபெருமானை வணங்குறப்ப சுற்றி இருக்கவங்கெல்லாம் எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாடலில் அவர் எடுத்துரைக்கிறார். இனிமையான இசையை கொடுக்கக்கூடிய வீணை, அந்த வீணையிலிருந்து இனிமையான இசை வெளியேறுகின்றது. யாழை மீட்டி இன்னொரு பக்கம் சிவபெருமானுடைய ஸ்தோத்திரங்கள் பாடப்படுகிறது. அப்போ இனிமையான இசைக்கருவிகளிலிருந்து இசையின் மூலமாக சிவபெருமானை வணங்கக்கூடிய நபர்கள் ஒரு புறம், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால், பலவிதமான வேதங்களையும் மந்திரங்களையும் தங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த வேதங்களின் பொருளையும் எடுத்துரைத்து சிவபெருமானை வணங்கக்கூடிய பக்தர்கள் மற்றொரு புறம், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால். இறைவனை வணங்குவதற்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா, மலர்களை இறைவனுக்கு சூடி வழிபடக்கூடிய தன்மை, இறைவனை அழகு பார்த்து வர்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ தங்களுடைய கைகளால் மலர்களை பிணைத்து ஒரு மாலையாக கொட்டி இறைவனுக்கு வணங்குவதற்காக அத்தகைய வகையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பக்தர்கள் இன்னொரு புறம், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் அப்படின்னு சொல்கிறார். தொழுகையர் இறைவனை நோக்கி தன்னுடைய 2 கைகளையும் கூப்பி தொழக்கூடிய பக்தர்கள் ஒரு புறம், மற்றொரு புறம் அழுகையர் கண்ணிலிருந்து நீர் தார தாரையாக வெளிவர பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து போய் அழுது இறைவனை வணங்கக்கூடிய பக்தர்கள் மற்றொரு புறம், துவள்கையர் அழுததுனாலோ மனதில் இருக்கக்கூடிய பக்தி பரவசத்தினாலோ பக்தி வெள்ளத்தில் மூழ்கி போய் துவண்டு போயிருக்கக்கூடிய சிவனடியார்கள் மற்றொரு புறம். இவ்வாறு பல்வேறு விதமான மக்களும் அங்கே இருக்காங்க. இதில் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். சென்னி தலையின் மீது தன்னுடைய 2 கைகளையும் குவித்து சரணாகதி, சிவபெருமானே நீயே நீ மட்டுமே என்று சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றொரு புறம். இவ்வாறு ஒவ்வொரு விதமான பக்தர்களும் தங்களுடைய அன்பை சிவபெருமானை நோக்கி பல்வேறு வகையில் வெளிப்படுத்துகிறாங்க. திருப்பெருந்துறையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே நீ இத்தகைய பக்தர்களுக்கெல்லாம் அருள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மேலும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி குறிப்பிடார். என்னையும் ஆட்கொண்டு என்னையும் நீ ஏற்றுக்கொண்டு எனக்கும் இனிமையான அருளினை தருவாயே, இத்தகைய சிவபெருமானே நீ துயிரெழுந்து வருவாயே என்று அழைக்கின்றார் மாணிக்கவாசகர். பொதுவாக பக்தர்கள் தனக்கு மட்டும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது சுயநலமான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாணிக்கவாசகர் அத்தகைய ஒரு சொல்ல கையாளலை. எல்லா சிவனடியார்களையும் அங்கே வணங்கக்கூடிய அத்தனை பக்தர்களை பற்றி எடுத்துரைச்சிட்டு இறுதியாக என்னையும் ஆண்டு கொள்ளே இறைவனே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவருடைய பக்தியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பாடலை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இந்த பாடலில் சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பக்தியை அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு விதமான கருவிகளை கையாளுறாங்க. அந்த மாதிரி சிவபெருமானை நாமும் கையாளணும், சிவபெருமானை வணங்கணும், அத்தகைய சிவபெருமானிடமிருந்து அருள் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே மாணிக்கவாசகர் இந்த பாடலை இயற்றியிருக்கார். மறுதடவை இந்த பாடலை பார்க்கலாம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால், இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர்
துவள்கையர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால், சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இறைவனை எழுப்பி அவருடைய திருநாமங்களை உச்சரித்து அவரிடமிருந்து அருள் பெற்று நாமும் மகிழ்வாக வாழ்வோமாக. நன்றி.